ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, நிப்டி பேங்க் நிப்டி எந்த அளவுக்கு போயிருக்கு, அடுத்ததா எஃப்ஐஐடிஐ டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு கொச்சின் சிபிஆர் ஸ்டாக் ஒரு 10% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஆர்பிஎல்எல் ஸ்டாக் ஒரு ஆர்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். கடைசியா சிங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் தான் ஒரு 8 ஸ்டாக் அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு, இந்த நேரத்தில் நம்ம வாங்கலாமா வேண்டாமா, நம்ம அப்படி வாங்கினோம்னா நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்லப்பட்ட செய்திகள் முழுமையாக உங்களுக்கு புரியும். அது இல்லாமல் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 50 23,557 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 0.39% கெயின் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 77,301 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.40% கெயின் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.88% கெயின் ஆயிருக்கு. 50,440 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 34,802.95 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.59% கெயின் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 0.96% கெயின் ஆயிருக்கு. எஃப்எல்டோல மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இந்த ஸ்டாக் எதுலாம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், மகசல் டெக்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட், கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ். எஃப்ஐஐடிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா 14/6/2024 எஃப்ஐஐ 2175.86 கோடிக்கு நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. டிஐஇ பார்த்தீங்கன்னா 14/6/2024 நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. 655.76 கோடிக்கு டிஐஇ நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. எஃப்எல்டோவில் டாப் கெய்னர்ஸாக இந்த ஸ்டாக் எது பார்த்தீங்கன்னா கேன்ஃபில் ஹோம்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ். இந்த ஸ்டாக்லாம் எஃப்எல்டோவில் டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்கு. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம். அவங்க 6.28% கெயின் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்குமே என்னோட ரேடாரில் இருக்கு. அடுத்ததா எஃப்எல்டோவில் டாப் லூசர்ஸாக இந்த ஸ்டாக் எது பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப், ஜி என்டர்டைன்மெண்ட், மாருதி சுசுகி, பெட்ரோநெட் எல்என்ஜி. இந்த ஸ்டாக்லாம் பயோகான், இந்த ஸ்டாக்லாம் டாப் லூசர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்எல்டோவில் ஜைடஸ் லைஃப் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸாக இருந்திருக்காங்க. -2.6% இன்னைக்கு டிக்ளைன் ஆயிருக்கு. செக்டாரல் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா கெயினான செக்டார் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் 1.21% கெயின் ஆயிருக்கு. அடுத்ததான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 1.02% கெயின் ஆயிருக்கு. டிக்ளைன் ஆன செக்டார் எதுனா சிவில் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் -0.12% டிக்ளைன் ஆயிருக்கு. ஃபுட் அண்ட் பிவரேஜும் -0.12% டிக்ளைன் ஆயிருக்கு. மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டும் -0.11% டிக்ளைன் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. அதனால எல்லாருமே பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஆர்பிஎல்எல் ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆர்டர் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதாவது 160 கோடிக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேயிடம் ஒரு ஆர்டர் பெற்றிருக்காங்க. அதாவது இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதாவது 424.95 டச் பண்ணியிருக்கு. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 116.15. இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு 3% இன்ட்ராடேல கெயின் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேயிடம் ஒரு 160 கோடிக்கு ஒரு ஆர்டர் பெற்றிருக்காங்க. அது எதுக்காகனா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேயிடம் ஒரு ஆர்டர் பெற்றிருக்காங்க. இது எதுக்காகனா ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டர் பெற்றிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு 24 மந்த்துக்குள்ளார முடிக்க போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா கொச்சின் ஷிப்யார்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் இன்னைக்கு அப் டு 10% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்றாங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம். அதாவது ஹெச்ஏஎல், மகசன் டெக், பேராஸ் டிஃபென்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட் எல்லாமே ஒரு அப் டு 6லேருந்து 20% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு.
இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இரண்டாவது முறையாக பதவியேற்ற டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா 2028-29 ஆண்டுக்குள்ளார 50,000 கோடி மதிப்பிலான பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்றுமதி செய்ய ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்காங்க. இந்த காரணத்தினால இந்த செய்தி வெளிவந்ததுலேருந்து டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம புதுசா பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு ஹை வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அதனால இந்த நேரத்துல புதுசா வாங்குறவங்க இந்த ஸ்டாக்கெல்லாம் கை வைக்க வேணாம்னு நான் சொல்லி ஏற்கனவே இருக்கவங்க ஹோல்ட் பண்ணலாம். அடுத்ததா அடுத்ததான் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸை அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்லாம் நம்ம இந்த விலையில வாங்கலாமா வேண்டாமா, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு, இதை பற்றிலாம் பார்க்கலாம். முதலாவதா என்ன சொல்கிறாங்களா, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 731.65ல பை ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா 725லேருந்து 711 வரைக்கும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 804லேருந்து 825 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸாக 675. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு 13% வரைக்கும் கெயின் ஆகலான்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸுமே நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்குமே எங்களுடைய ரேடார்ல இருக்கு. மற்ற பிஎஸ்ல கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு சீப் ரேட்ல தான் நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல தான் கிடைக்குது. பிஇ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல 8.64ல இருக்கு. புக் வேல்யூமே நல்லா இருக்கு 1.31ல இருக்கு. டெப்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனினால டெப்ட் அதிகமாக தான் இருக்கும். இவி பை எபிட்டா பரவாயில்ல, ஆர்ஓஇ பரவாயில்ல, கரண்ட் ரேஷியோவும் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா டிடிஎம்ல 20% கெயின் ஆயிருக்கு. ப்ராஃபிட் க்ரோத்தும் 65% கெயின் ஆயிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆரும் நல்லா இருக்கு. கடந்த 1 இயர்ல 90% கெயின் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஒரு 16% கெயின் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் ஓரளவு நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங்க்கு வேணா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் லாங் டேர்முக்கு இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். எப்பயாவது மார்க்கெட் கிராஷ் ஆகும் போது இந்த ஸ்டாக்கை நம்ம அக்குமுலேட் பண்ணி, ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இப்போ இருக்க ரேட்ல நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா லேட்கோ ஃபார்மா. இந்த ஸ்டாக்கோட பை ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா 1185லேருந்து 1163க்குள்ளார நம்ம வாங்கலான்னு சொல்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 1296லேருந்து 1330 வரைக்கும் டார்கெட் நம்ம வைக்கலாம். ஸ்டாப் லாஸா 1113. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு 10% வரைக்கும் கெயின் ஆகலான்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸுமே நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக்குலாம் எங்களுடைய ரேடார்ல இருக்கு. இந்த ஸ்டாக்குமே நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டல்ஸும் ஓவராலாக நல்லா இருக்கு. பிஇ வேல்யூவேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது பிஇ வேல்யூவேஷன், ப்ரீ கேஷ் ஃப்ளோ, ஆர்ஓஇ, ஆர்ஓசி, கரண்ட் ரேஷியோ எல்லாமே நல்லா இருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்குமே நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மயூர் யூனிகோட்டஸ். மயூர் யூனிகோட்டஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், ஃபேப்ரிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் லெதர், பிவிசி, ஃபுட்வியர், ஃபர்னிச்சிங், ஆட்டோமேட்டிவ் ஓஇஎம், ஆட்டோமேட்டிவ் எக்ஸ்போர்ட் இந்த தொழிலெலாம் இவங்க செய்கிறாங்க. இந்த ஸ்டாக்கை நாங்கள் அவ்வளோவா ஃபாலோ பண்ணுறதில்ல. இந்த ஸ்டாக்கை நான் ஃபாலோ பண்ணுறேன். இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட பிஇ பரவாயில்ல 24.51. பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் கிடைக்குது. புக் வேல்யூ நல்லா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி நல்லா இருக்கு. குவார்டர் ரிசல்ட் பரவாயில்ல. ஓரளவு இந்த ஸ்டாக் சுமாராக இருக்கு. இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 0%ல இருக்கு. இந்த இடத்துல நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவெடுங்க.
அந்த அளவு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கு. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல். இந்த டார்கெட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 168 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸாக 137. இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 12% வரைக்கும் கெயின் ஆகலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. லெமன் ட்ரீ ஹோட்டலோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது பிஇ வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ கொஞ்சம் வந்து புக் வேல்யூலாம் அதிகமாக இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து சுமாராக தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட சேல்ஸ் வந்து குவார்டர் ரிசல்ட்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் கேட்டிங்கன்னா ஓரளவு சுமாராக தான் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கெல்லாம் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா செயில். இந்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸாக வந்து 174 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 144. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 13% வரைக்கும் கெயின் ஆகலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கு. எதனால சொல்றேன்னா இந்த ஸ்டாக் வந்து எங்களுடைய ரேடார்ல இருக்கு. சேல் பார்த்தீங்கன்னா பிஇ வேல்யூவேஷன் வந்து பரவாயில்ல. கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல தான் நமக்கு கிடைக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் டு சேல்ஸுமே நல்லா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் பரவாயில்ல, ஓரளவு வந்து சுமாராக இருக்கு. மற்ற வேல்யூவேஷன்லாம் பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு சேல். இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வேணா நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு அக்யூமுலேட் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டைட்டன் கம்பெனி. இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸாக வந்து 3840 வரைக்கும் போகலான்னு ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 3400 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அப்சைடாக பார்த்தீங்கன்னா 9% வரைக்கும் கெயின் ஆகலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. பிஎஸ்ல கம்பேர் பண்ணும்போது பிஇ வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக, ப்ரைஸ் டு சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு டாடா குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு கோல்டு கம்பெனி. இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இருந்தாலுமே ஸ்விங் ட்ரேடிங்க்கு அக்குமுலேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த டார்கெட் ப்ரைஸ் வந்தோன்னே விற்றுட்டு நம்ம வெளியில் வர்றது நல்லது. இந்த ஸ்டாக்கோட குவார்டர்லி ரிசல்ட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ். இந்த ஸ்டாக்கோட பை ரேஞ்சாக 522லேருந்து 532 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வாங்கலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 600. ஸ்டாப் லாஸ் 485. அப்சைடாக பார்த்தீங்கன்னா 13% வரைக்கும் கெயின் ஆகலாம் ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 138ல் இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பரவாயில்ல, 131.93ல் இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி வந்து கடன் வந்து கொஞ்சம் அதிகமாக. இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் வந்து சுமாராக தான் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை நான் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததா ஏத்தர் இண்டஸ்ட்ரி. இந்த ஸ்டாக்கோட பை ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 835லேருந்து 860க்குள்ளார வாங்கலான்னு டார்கெட் ப்ரைஸாக வந்து 965 வரைக்கும் போகலான்னு ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 795 வந்து கொடுத்துருக்காங்க. அப்சைடு பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 13% வரைக்கும் கெயின் ஆகலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பிஇ வேல்யூவேஷனும் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் அவ்வளோவா நல்லா இல்லை. இந்த ஸ்டாக்லாம் நமக்கு அந்த அளவு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நினைக்கிறேன். ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் பார்க்கக்கூடிய வியூவர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.